ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு குரூப் 2 ரிசல்ட் பிலிம்ஸ்க்காக நான் வந்துச்சு. அதில சில பேர் பார்த்து நான் சந்தோஷமா இருந்திருப்பீங்க. பாஸ் ஆனவங்களுக்கு ரொம்ப ஆல் தி பெஸ்ட். நல்லா குரூப் 2க்கு குரூப் 2A மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் வந்து அதில எதிர்பார்த்திருப்பீங்க. 140 கொஸ்டின், 145 கொஸ்டின், 147 கிடைச்சும் சில பேர் கிடைக்கல அப்படின்ற மாரி இருப்பீங்க. கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு 2025 இருக்கு. ஏன் அப்படின்னா 2025 எக்ஸாம்ஸ் வந்து 3மே வருது. இப்ப அவங்க வந்து நம்ம போன ஃபெப்ல தான் வந்து நம்ம எக்ஸாம் எழுதுவாங்க. 2025ல வந்து பிப்ரவரில எழுதுவாங்க. குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 2A 2க்குமே மெயின்ஸ். எல்லாமே நமக்கு ரிசல்ட் போட்டு நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து அங்க ஒரு 6 to 7 மந்த்ஸ் ஆயிரும் நமக்கு. அவங்க இன்டர்வியூலாம் போய் போஸ்டிங் ஸோ கிட்டத்தட்ட அவங்களுமே நெக்ஸ்ட் இயர் எண்ட்ல தான் ஜாப் போற மாரி இருக்கும். அதுக்குள்ளேயும் நமக்கு எக்ஸாம்ஸ் வந்துரும். சப்போஸ் நீங்க குரூப் 4 நீங்க வந்து எழுதி பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நீங்களும் ஒரு வேலையில போற மாரி இருக்கும் நெக்ஸ்ட் இயர். பாருங்க. ஏன் அப்படின்னா, குரூப்போட நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 1ல வரும்னு சொல்லிட்டு, எக்ஸாம் எப்போனா ஜூன் 15 குடுத்துருக்காங்க. குரூப் 4 எக்ஸாம் வந்து ஏப்ரல் 25 நோட்டிஃபிகேஷன், ஜூலை 13 குடுத்துருக்காங்க. குரூப் 2 வந்து பாருங்க முடிஞ்சு அடுத்து அங்கிட்டு ஒரு நாள் கழிச்சு ஜூலை 15 நெக்ஸ்ட் செப்டம்பர் 28 எக்ஸாம் தான். இது நோட்டிஃபிகேஷன், இது எக்ஸாம். ஸோ இப்போ நீங்க ஜூலை இப்போ வந்து நீங்க எந்த எக்ஸாம்ஸ் வேணா ப்ரிப்பேர் பண்ணலாம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் சேம் சிலபஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால நீங்க குரூப் 2, குரூப் 4 2மே நீங்க வந்து மெயின் ஃபோக்கஸா வச்சுக்கலாம். ஸோ வந்து இருக்கும்போது இப்போ நீங்க குரூப் 4 இப்பலாம் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, குரூப் 4 வந்து 92 டேஸ்ல ரிசல்ட் போடட்டும் அப்படின்னு சொன்னாங்க. குரூப் 4 இதே குரூப் 2 அப்படின்னா வந்து 57 டேஸ்ல நாங்க ரிசல்ட் போடட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவ்ளோ இயர்லியா குடுத்தாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் நமக்கும் பாருங்க, ஜூலைல நீங்க எழுதுனீங்க அப்படின்னா, அங்கிட்டு ஒரு 3 மந்த்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க. செப்டம்பர், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஸோ அக்டோபர்ல ரிசல்ட் வரும். அங்கிட்டு அப்படின்னா கூட நீங்க வந்து டிசம்பர்ல நீங்க கவுன்சிலிங் போனா கூட, அங்கிட்டு வந்து உங்களுக்கு நவம்பர், டிசம்பர்ல நீங்க டிசம்பர்ல ஜாப் போயிருவீங்க. இல்லாட்டி ஜான்வரி 26ல கன்ஃபார்ம் நீங்க அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்கிருவீங்க. நீங்க ஒர்க்குக்கு போயிருவீங்க. ஸோ நீங்க வந்து நியர்லி நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா, நீங்க குரூப் 4 ஜாப் போயிரலாம். இல்ல நீங்க குரூப் 2 பண்ணீங்க அப்படின்னாலும், நீங்க குரூப் 4 அட்டெம்ப்ட் குடுத்துட்டு, நீங்க குரூப் 2 ஜாப் போற மாரி, நீங்க குரூப் 4 ஜாப் வாங்குற மாரி நீங்க எழுதிட்டு, குரூப் 2க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்க சாலிடா இருக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு 2025ல 3 எக்ஸாம்ஸ் நடக்குது. இதே இன்னொரு தம்ப்லைன்ல 25 விஸ்ட் 1 to 6 அப்படின்னு வச்சிருப்பேன். நெறைய பேர் வந்து அது என்ன யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒண்ணும் கிடையாது. நமக்கு 25 வந்து நமக்கு 3 எக்ஸாமும் நடக்குது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாமே நடக்குது. இதே 26ல நடக்குமான்னு கேட்டா, கண்டிப்பா தெரியாது. ஏன் அப்ப 26ல ஃபர்ஸ்ட் எலக்ஷன்ஸ் வரும். ஸோ எலக்ஷன் வரும்போது நமக்கு மே ஆயிரும். அடுத்து ஸ்கூல் தொறப்பாங்க. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தா கூட 3 எக்ஸாமும் வர வாய்ப்பு இல்ல. ஸோ எல்லாரும் சொல்லுவீங்க, அப்புறம் குரூப் 4 வந்து வருஷம் வருஷம் வரணும் தானே அப்படின்னு சொல்லுவீங்க. நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 2019ல எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் குவாரன்டைன். 22ல எக்ஸாம் நடந்துச்சு. அப்புறம் 24ல தான் எக்ஸாம் நடந்துச்சு. இப்போ தான் 25ல அகைன் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம 26ல வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாலுமே நமக்கு 26 எண்டிங் ஆயிரும். நவம்பர், டிசம்பர்ல வரலாம். இல்ல 27 ஜனவரில வரலாம். ஸோ அதனால எப்படி எக்ஸாம் வருதுன்னு சொல்ல முடியாது. அதுவும் 3 எக்ஸாமே வருமான்னு சொல்ல முடியாது. ஸோ இருக்கிற டைம நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். சொல்லுவாங்க காற்றுள்ள போதே தூக்கிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாரி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா வந்து நமக்கு 1 இயர் கூட கிடையாது. குரூப் 2க்கே பாருங்க 1 இயர் கூட கிடையாது. குரூப் 4க்குன்னு பார்த்தோம்னா ஜூலை விட்டுருங்க. ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். வெறும் 6 மாசம் தான் இருக்கு. வெறும் 6 மாசம் தான் இருக்கு. அப்படிதான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்லா படிக்கணும். எல்லாருமே வந்து நினைப்பீங்க, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் நினைப்பீங்க. அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் 2 மந்த்ஸோ, 3 மந்த்ஸோ நீங்க படிப்பீங்க. ஃபுல் பிளெட்ஜா படிப்பீங்க. ஸோ அப்பங்கும்போது நீங்க ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம படிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அது நம்ம கையில கிடையாது. மேபி நமக்கு உடம்பு முடியாம போகலாம். இல்ல ஏதாவது நமக்கு பர்சனல் ஒர்க்ஸ் வரலாம். இல்லாட்டி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் வரும். அப்போ 1 ஆர் 2 டேஸ் போற மாரி இருக்கும். ஸோ நீங்க நல்லா ஃபுல் பிளெட்ஜா தான் படிச்சிருப்பீங்க. ஆனா நீங்க அப்ப எவ்வளோ போடுவீங்க 200 கொஸ்டினுக்கு ஒரு 140 கொஸ்டின் இல்லாட்டி 135 இல்லாட்டி 145 இப்படிதான் போட முடியும். ஸோ வந்து நீங்க 3 மந்த்ஸ் படிச்சு நீங்க 140 கொஸ்டின் நீங்க போடுறீங்க அப்படின்னா, அந்த 3 மந்த்ஸுக்கான கொஸ்டின்ஸ் கரெக்ட் தான். ஆனா நம்ம ஜாப் வாங்கணும் அப்படின்னா, நம்ம வந்து 170 கொஸ்டின் 165 பிளஸ் கொஸ்டின்ஸ் நம்ம போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்க வந்து ஃபுல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்பலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா 6 மந்த்ஸ் தான் இருக்கே. நம்ம லேட்டரா படிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுல இருக்கு. இப்போ நம்ம 2024 டிசம்பர்ல இருக்கோம். ஆக்சுவலா வந்து இந்த வீடியோ பார்க்குற
எத்தனை பேருக்கு வந்து நம்ம இப்பதான் 2024 ஸ்டார்ட் ஆன மாரி இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குன்னு நெனச்சு பாருங்க. எல்லாரும் அப்படிதான் நெனைப்பாங்க. இப்பதான் 2024 ஆரம்பிச்சுச்சு. இப்பதான் பொங்கல் நம்ம கொண்டாடணும். அந்த மாரி நெனச்சுட்ருப்போம். இல்ல அப்படின்னா அடுத்து அ ரம்ஜான் கூட வச்சுக்கோங்க. ரம்ஜான் வந்து மிட்ல வரும். மார்ச், ஏப்ரல்ல வரும். ஸோ அப்படிங்கும்போது இப்பதான் வந்துச்சு. இங்கிட்டு வந்து அதுக்குள்ளே 5 மாசம் ஓடிடுச்சா? ஸோ இந்த மாரி தான் நமக்கு தோணும். உடனே வந்து தீபாவளி சொல்லல நெனைக்காதீங்க. தீபாவளி எப்பவுமே நமக்கு எண்டிங்ல தான் வரும். ஸோ நான் சொல்றது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டா டைம் போகுதுன்னு பாருங்க. நெறைய பேர் நெனைப்பீங்க, இப்பதான் நமக்கு 2024 ஸ்டார்ட் ஆன மாரி இருந்துச்சு. அதுக்குள்ள 24 முடிஞ்சிருச்சா? அப்படின்னு. ஒரு வருஷம் ஓடும்போது 6 மாசம் ஓடுறதுக்கு நமக்கு நாள் வந்து சீக்கிரமா போயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால நல்லா இப்பலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு ஈஸியா சொல்ற மாரி அப்டின்னா, டெஸ்ட் பேட்ச் சில பேர் சேர்ந்திருப்பீங்க. டெஸ்ட் பேட்ச் வந்து 2 விதமா நடக்கும். ஒண்ணு வந்து 1 வீக்குக்கு ஒன்ஸ் டெஸ்ட் எழுதுவீங்க. இல்ல அப்டின்னா, ட்வைஸ் டெஸ்ட் எழுதுவீங்க. லாங்குவேஜ் மட்டும் தனியா, இல்லாட்டி மேக்ஸும், சயின்ஸு, ஜிஎஸ்லாம் ஒரு மாரி. இல்ல அப்டின்னா தமிழும், சயின்ஸ் மட்டும் ஒண்ணு, மேக்ஸும், ஜிஎஸ் ஒரு மாரி. இப்போ வீக்லி ஒன்ஸ், வீக்லி ட்வைஸ் அந்த மாரி டெஸ்ட் நீங்க வீக்லி ட்வைஸ விட்டுருங்க. 1 வீக்குக்கு ஒரு டெஸ்ட் நீங்க அந்த மாரி வச்சுக்கோங்க. அதாவது 6 நாள் படிச்சு 7வது நாள் சண்டே டெஸ்ட் எழுதுற மாரி, அந்த மாரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்க மெல்ல மெல்ல படிப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு 3 டேஸ் நீங்க படிக்கிறீங்க வச்சுக்கோங்க. இல்ல நீங்க தான் ஒரு நாள் விடல. அப்ப 4த் டே, 5த் டே நீங்க கொஞ்சம் ரஷ் அப் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட்டு 3 நாள் நீங்க எதுவும் படிக்கல அப்டின்னா, நீங்க 4த் டே, 5த் டே நீங்க ரொம்ப ரஷ் அப் பண்ணுவீங்க. அப்ப நீங்க வந்து வேல பார்க்கும்போதே நீங்க வந்து ஹோம் மேக்கரா இருக்கலாம், இல்ல வொர்க்கிங் பெர்சனா இருக்கலாம், இல்ல ஸ்டடியிங் பெர்சனா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த 2 நாள் வந்து அப்ப ரொம்ப பரபரப்பா போகும் உங்களுக்கு. ஐயோ! இந்த வேல இருக்கு. ஐயோ! எனக்கு அந்த வேல இருக்கு. அத முடிக்கணும், இத முடிக்கணும், அத படிக்கணும், இத படிக்கணும் அப்படிங்கும்போது, நீங்க அந்த 2 நாள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேகமா போகும். அந்த 24 ஹார்ஸ் போறதே உங்களுக்கு தெரியாது. பொதுவாவே நம்ம ஒரு விஷயம் வந்து ரொம்ப 11த் ஹார்ல ரஷ் அப் பண்ணோம்னு வைங்களேன், நமக்கு அந்த நேரம் போறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இல்லாம இருக்கிற டைம் இப்பலேருந்தே படிக்கணும். அப்படி சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ 6 மாசம் இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. 6 மாசம் டக்குனு போயிரும். ஸோ அதனால நீங்க இப்பலேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அதுவும் இல்லாம நம்ம வந்து நெறைய பேர் சொல்லுவீங்க, புக் வந்து சேஞ்ச் ஆகும்ல அப்படின்னு நீங்க கேட்பீங்க. மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, மேபி ஏதாவது ஸ்டாண்டர்ட் இப்போ 6த், 9த், 11த் இந்த மாரி ஏதாவது ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அது ஒரு கிரைட்டீரியா பாருங்க. இப்போ ஜூன்ல தான் ஸ்கூல் திறக்குது. ஜூன்ல புக் மாறுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஜூலைலயே எக்ஸாம் எழுதிருவோம். 1 மாசத்துல அவங்களுக்கு புக் வரதே கஷ்டம். எப்படி நமக்கு வந்து அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. அப்பன்னா குரூப் 2ல வரும்ல அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப மேக்ஸிமம் கம்மி தான். ஏன் அப்படின்னா, அங்கிட்டு 3 மாசத்துல வந்து என்ன பெருசா வந்துற போது கொஸ்டின்ஸ் வராது. ஆனா இதே நீங்க 26, 27 அப்படின்னு நீங்க வரும்போது, தமிழுக்கு என்ன ஜிஎஸ்கே புக் மாறலாம். அதாவது எடிஷன்ஸ் அந்த மாரிலாம் மாறலாம். ஸோ அப்படியே நீங்க புதுசா படிக்கிற மாரி வரும். ஸோ அதெல்லாம் கிரைட்டீரியா தான். கண்டிப்பா மாறும்னு இல்ல. கண்டிப்பா மாறலாம். ஏன் அப்டின்னா வந்து, தமிழ் வந்து மேக்ஸிமம் 2019ல படிச்சது தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு எடிஷன் மாரி இப்ப 22ல படிச்சுட்ருக்கீங்க சில சிலபஸ்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது புக்ஸ் மாறலாம். அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு டைம் கிடைக்கல அப்டின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து அடுத்து படிச்சுக்கலாம், அடுத்து படிச்சுக்கலாம் நம்ம போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கோம் அப்டின்னா, இன்கேஸ் நீங்க நெனச்சு பாருங்க. இப்ப நீங்க டிசம்பர்ல இருக்கீங்க. ஜான்வரில மட்டும் நமக்கு டைம் கிடைச்சிருமா ஃப்ரெண்ட்ஸ்? ஜான்வரில வேற நமக்கு பொங்கல்லாம் வரும். மேக்ஸிமம் வந்து ஃபெஸ்டிவல்னு வந்தாலே ஒர்க்கிங் பெர்சனா இருந்தாலும் சரி, அது இல்ல ஹோம் மேக்கர்ஸ் யாரா இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ரஷ்அப்பா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி அதனால நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும்போது இது பண்ணிக்கணும். அதுவும் ஹோம் மேக்கர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஹாலிடேஸ் வரும். அதுக்கப்புறம் ஹாஃப்லி லீவ் அந்த மாரிலாம் வந்தாலே நமக்கு படிக்க முடியாது அப்படின்ற மாரி ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாரி யாரா இருந்தாலும் இருக்கிற டைம வேஸ்ட் பண்ணாம படிச்சோம் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிலபஸ. எனக்கு டைம் கிடைக்கல. எனக்கு 5 ஹார்ஸ் தான் கிடைக்குது. நான் 5 ஹார்ஸ் தான் படிக்கிறேன் அப்படின்றத நான் சொல்லல ஃப்ரெண்ட்ஸ். டைம் இருக்கும் சில பேருக்கு. சில பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இத படிக்கலாமா? அத படிக்கலாமா? இத படிச்சா அது வருமா? அத படிச்சா இது வருமா? படிச்சா நான் கிளியர் பண்ணிருவேனா? இந்த மாரி ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பீங்க படிக்காம. ஸோ அந்த மாதிரி இருக்க டைம் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜா படிக்க முடியாது. இப்ப நீங்களே வச்சு பாருங்க. வா 1 வாரம் ஃபுல்லா படிக்கிறீங்க. ஓகே. அதுவே சில பேர்லாம் படிக்க முடியாது. ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கும். இல்ல 1 மாசம் நீங்க ஃபுல்லா படிக்கிறீங்க. அப்ப பாருங்க அந்த 1 மாசத்துல நீங்க எவ்வளோ நாள் வந்து உங்களால முடியாம போகுது. ஏதாவது ஒர்க்ஸ் வருது. இல்ல டைம் மேனேஜ்மென்ட் கம்மியாகுது. ஏன்னா ஒரு நாள் நீங்க 5 மணி நேரம் படிப்பீங்க. ஒரு நாள் 4 மணி நேரம் படிப்பீங்க. ஒரு நாள் 6 மணி நேரம் படிப்பீங்க. அந்த மாரி உங்களுக்கு கிடைக்குமா? யாருமே வந்து மேக்ஸிமம் ரொம்ப ரொம்ப நான் 10 மணி நேரம் படிப்பேன். 6 மாசமும் படிப்பேன். ஒரு நாள் கூட விடாம படிப்பேன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான கிரைட்டீரியா. ஸோ இந்த மாரி வந்து இருக்காம நமக்கு வந்து இந்த மாரி படிச்சீங்க அப்படின்னா, வேற லெவல் தான். ஏன் அப்படின்னா, இந்த மாரி ஃபுல் டைம்ல படிக்கிறவங்க சில படிப்பாங்க. இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து படிக்கிற இந்த மாரிலாம். ஸோ இந்த மாரி உங்களுக்கு கிடைக்கிற டைம வேஸ்ட் பண்ணாம படிச்சாலே நமக்கு வந்து பாஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இன்னும் 6 மந்த்ஸ் இருக்கு.
நீங்க அப்புறம் புக் மாற கையில இருக்கலாம். ஸோ நமக்கு இப்போ டைம் கிடைக்குது. இதுவே கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் கிடைக்குமான்னு தெரியாது. அது மாதிரி ஹெல்த் இஷ்யூஸுமே இருக்குது. இப்போ வந்து நமக்கு இன்னைக்கெல்லாம் எங்களுக்கு ஃபுல்லாக காலையிலேருந்து நேற்று நைட்லேருந்து இன்ன வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ என் வாய்ஸே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஹெல்த் இஷ்யூஸும் வரும் நமக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம கிடைக்கிற டைமில் படிச்சுக்கணும். நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு எப்படி இருப்போம்னு தெரியாது. நாளைக்கு நமக்கு உடம்பு முடியாமல் போகலாம். ஏதாவது வேலை வரலாம். ஸோ இப்போ மேக்ஸிமம் வந்து நாளை அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுக்காதீங்க. உங்களால் ஃபுல்லாக படிக்கணும்னா கூட பரவாயில்ல. 4 மணி நேரம் படிக்கணும்னு நினச்சிங்களா? முடியலையா? அட்லீஸ்ட் 3 மணி நேரம் படிச்சிருக்கீங்களா? சந்தோஷம். அப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் படிக்கிறத வந்து எப்படி எப்படி நீங்கள் படிக்க முடியுதோ அந்த மாதிரி படிங்க. நான் படித்தா 6 மணி நேரம் தான் படிப்பேன், படிக்கவே மாட்டேன். அப்படி கிடையாது. 6 மணி நேரம் படிக்கணும்னு நினச்சிங்க, உங்களுக்கு 4 மணி நேரம் கிடச்சிச்சு. அட்லீஸ்ட் அந்த 4 மணி நேரம் நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்றது தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.